கவிஞர் ரவீந்திரநாத் டாகூர் தனது கீதாஞ்சலியில் சொல்லும் கவிதை கதை இது. ஓர் ஏழையின் குடிசை வீடு. நள்ளிரவில் கதவு தட்டப்பட்டது. திறந்து பார்த்தால் அங்கே நிற்பது அவனது நாட்டு அரசர், மன்னர். பேரானந்தத்தில் பேச்சு வரவில்லை அந்த ஏழைக்கு. ஓடி ஓடி உபசரிக்கிறார், உணவு படைக்கிறார், இருக்கும் பாய் தலையணையை எடுத்து கொடுத்து படுக்க வைக்கிறார். தூங்கும் முன் மெல்ல பேச்சு கொடுக்கிறார் அரசர். இவரும் பேச ஆரம்பித்து தனது வறுமை சோக முடிச்சுகள் ஒவ்வொன்றாக மெல்ல மெல்ல சீராக அவிழ்த்து விடுகிறார். அரசரும் உணர்வு அளவிலே ஒன்றித்து போய் ஆர்வமுடன் உற்று கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பச்சாத்தாபத்துடன் விசாரிக்கிறார். ஒரு கட்டத்தில் சோகத்திலே மூழ்கி போய் அவரோடு இவரும் கண்ணீரே வடித்து விடுகிறார். ஒவ்வொரு சோகமாக விவரித்துக் கொண்டே வந்த அந்த குடிசைவாசியோ ஒரு கட்டத்தில் தன்னையே அறியாமலேயே துக்க பரிவர்த்தனை தந்த சுகத்திலே மெல்லிய தூக்கத்தோடு அப்படியே தூங்கி போய்விடுகிறார். பார்த்த அரசரும் புன்னகையோடு தூங்கி விடுகிறார். விடிகாலை நேரம் எழுந்து பார்த்தார் குடிசைவாதி. படுக்கையில் அரசர் இல்லை. பெரும்பாலும் இப்படி வந்து தங்கினால் ஏதாவது அன்பளிப்பு வைத்துவிட்டு போவது அரசரின் வழக்கமாயிற்றே. ஆர்வ மிகுதியில் அவர் படுத்திருந்த படுக்கையை தூக்கி பார்க்கிறார். அங்கே அந்த படுக்கைக்குள் ஒரு சிறிய வாள் இருந்தது. பார்த்தவுடன் ஏமாந்து போகிறார். வாட்டும் வறுமை துயர துன்பங்களை துரத்தி அடிக்க பொன் பொருள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் வாழ் ஒன்றை விட்டு சென்றிருக்கிறாரே இந்த அரசர். வாழ் துன்பத்தின் சின்னமாயிற்றே. துன்பத்திற்கு துன்பம் தான் பரிசா. நொந்து சோர்ந்து போய் அமர்ந்து விடுகிறார். இருந்தாலும் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் இந்த வாழ்? வாழ் தரும் பொருள் என்ன? கேள்விகளுக்கு பதிலை தேட ஆரம்பிக்கின்றார். ஆழ்ந்த நிலை யோசனைக்கு பின் அருமையான விடையை கண்டுபிடிக்கிறார். தீர்க்கமாய் சொல்லிக் கொள்ளுகிறார். இது கடவுளே வீடு தேடி வந்து தந்த வாழ். இதை வைத்து என்னை கட்டி போட்டிருக்கும் முடிச்சுகளை ஒவ்வொன்றாக அறுத்தெறிவேன். புது மனிதனாய் பிறப்பெடுப்பேன். செயலில் இறங்கிவிட்டார். இந்த வாளே எனக்கு வைகரை. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. என்ன அர்த்தம்? இன்மையை விட கொடியது எதுவென்றால் இல்லாமையை விட கொடியது இல்லாமையே. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். துன்பம் வரும்போது அதற்காக வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி வென்று விடுவர். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். எந்த பொருள் மேல் விருப்பம் இல்லாதவராய் விலகுகிறாரோ அந்த பொருள்களால் அவர் துன்பப்பட மாட்டார். இந்த மூன்றும் திருவள்ளுவரின் அரிய இல்லாமை ஆற்றுப்படுத்தல்கள். அது சரி, உங்களது துன்ப முடிச்சுகளை யார வைப்பது? நீயா கடவுளா? கடவுள் என்றால் கதைக்கு ஆகாது. நீதான் என்றால் கதைக்கு ஆகும், கடவுளுக்கும் ஆகும்.